ஸோ அஸ்வத் வந்து இப்படி நிக்க, எங்க அப்பா இங்க நிக்க, அவ வந்து அப்படியே அந்த பாட்டில் எடுத்து இவன் கையில கொடுக்க, எங்க அப்பா இப்படி ஷாக்கா பாக்க. எனக்கு தான் கொடுக்கணும் உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார் மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். போட்டு விடணுமா? சோ இன்னைக்கு வந்து கோலாகலமா பண்றோம். பண்றோம். வாங்காச்சி வாங்காச்சி என்ஜாய் பண்றோம் என்ஜாய் பண்றோம் என்ஜாய் பண்றோம். ஒரு கோவா போல, ஒரு பேங்காக் போல, எங்கேயுமே போல. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணது இந்த வீடியோக்காக தான். அஸ்வத் ஏன் இப்படி வந்து மூஞ்செல்லாம் மறைச்சு ஒரு மாதிரி இருக்காரு நீங்க பாக்கலாம். ஏன்னா அவர் பண்ண காரியம் அப்படி. வெல்கம் டு அஸ்வத் அண்ட் கண்மணி. சப்ஸ்கிரைப் டு அஸ்வத் அண்ட் கண்மணி. நீங்க முடிச்சு இந்த மூஞ்ச காட்ட, முடிச்சு காட்ட. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ. இங்க வா. இந்த மூஞ்ச பார்த்து எல்லாரும் என்ன சொல்வீங்க? பாவம், சின்ன பையன், குழந்தை மூஞ்சு, இது மாதிரி சொல்வீங்கல்ல. அதாவது 2 வாரமா என்கேஜ்மெண்ட், ஹல்தி இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதுவும் நான் சொல்லணும். எங்க அப்பா வந்து அஸ்வத்தை பார்த்த அன்னைக்குலன்னு சொல்லுவாரு, சே தம்பி தங்கமான தம்பிமா, அந்த மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ரொம்ப நல்ல பையன்னு அப்படிலாம் வந்து பேசிட்டு இருந்தேன். எங்க அப்பா முன்னாடி என்ன பண்ணா தெரியுமா? என்ன நீ என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணான்னு தெரியுமா? நீ சொல்றத பார்த்தா பஞ்சதந்திரம்ல கமலஹாசன் வந்துல அந்த செட்டப்புக்கு பின்னாடி நின்று கிஸ் அடிச்சுட்டு இருப்பாரு ஒரு பொண்ணு, அந்த மாதிரி இருக்கு. என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற? அவ்வளோ உனக்கு கேக்குது. அந்த அளவுக்கு வந்து நீ ஒரு பில்டப் வந்து குடுக்குற. நீங்க ஒண்ணுமே இல்ல. ஹல்தி இரு வரேன், அதுக்குதான் வரேன். ஹல்தி வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சரி இவனுங்க சட்டெல்லாம் கிழிச்சிட்டானுங்க, நம்ம போயிட்டு ரெடி ஆயிட்டு பேச்சுலர்ஸ்க்கு வந்துடலாம் அப்படின்னு போது பேச்சுலர்ஸ்க்குன்னு ஒரு காஸ்டியூம்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த காஸ்டியூம் வந்து கர்தானா அப்படின்ற ஸ்டைலிஸ்ட் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட், ஜிக்ஸாக் டெக்கார்ஸோடைய கான்டாக்ட், அதுக்கப்புறம் அசோகர்ஸ் அவங்களுடைய கான்டாக்ட், மேக்கப் சத்யா அவங்களோட கான்டாக்ட் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறோம். ஸோ அதை அவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுப்போம். கர்தானா பத்தி நான் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ கர்தானா வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட் இந்த பிளான் பண்ணதுனால ரொம்ப லாஸ்ட் மினிட் தான் நாங்கள் பண்ணோம். பட் எங்க 2 பேருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான அவுட்ஃபிட் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி எந்த வீடியோலயும் அவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணவே இல்லை. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு போகும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ கர்தானா, நீங்க ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருந்தீங்க. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்க அவங்க பேஜ். எஸ். சோ அப்படியே செட்டப்பை மாத்திட்டாங்க. நாங்க போய் ரெடி ஆயிட்டு வரும்போது ஜிக்ஸாக் டெக்கார்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து பேச்சுலர்ஸ்க்கான ஒரு அழகான ஒரு செட்டப் குள்ள வந்துட்டாங்க. அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் வந்து ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்ல வந்துருங்க, அதுதான் தீம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு வைல்டான நைட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ என்னன்னா கரெக்டா ஸ்விம்மிங் பூல்ல இருந்து நான் எந்திரிச்சு வந்து அந்த கிழிஞ்ச சட்டையோட என்னுடைய ரூம்குள்ள என்ட்ரா வரேன். எங்க பசங்கலாம் ஆல்ரெடி பேச்சுலர்ஸ்ன்றதுனால ஓபன் பண்ணி ஜாலியா இருக்கானுங்க, பயங்கரமா இருக்கானுங்க. சோ அவர்களெல்லாம் ஒரு சைடு ஜாலியா இருக்க போது அங்கிள் இந்த சைடுல இருந்து இப்படி வராரு. நான் என் ரூம்குள்ள இப்படி போறேன். மச்சான் இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் என்ன பிடிச்சான். பிடிச்சவன் என்ன பண்ணான்? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அத நீங்க சொல்லு. இத மட்டும் நான் சொல்லணுமா? ஸோ அஸ்வத் வந்து இப்படி நிக்க, எங்க அப்பா இங்க நிக்க, அவ வந்து அப்படியே அந்த பாட்டில் எடுத்து இவன் கையில கொடுக்க, எங்க அப்பா இப்படி ஷாக்கா பாக்க. எனக்கு தான் கொடுக்கணும் உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார் மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். போட்டு விடணுமா? நான் அப்படி பாட்டில பிடிச்சிட்டு திரும்புறேன். அப்படியே அங்கிள் என்ன பாத்துட்டு இருக்காரு. தம்பிலாம் அதே சொல்ல, அவர் மனசு நினைச்சிருவாரு, 5 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு இந்த கூடி. ஐயோ, ஆனா அவனுக்கு தெரியல, அந்த பையனுக்கு தெரியல. அவன் ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டான் போதையில. நான் டீ டோட்டல இருந்து அவனுக்கு தெரியல. அவனுக்கு நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. என்ஜாய் பண்றதுக்காக மட்டும்தான் வந்து அன்னைக்கு இல்ல. அதுக்கப்புறம் எங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, எனக்கு கால் பண்ணி சொன்னாரு, மா பத்திரமா தம்பி பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு. பத்திரமா பாத்துக்கோன்னு தான் சொன்னாரு.
இப்படிதான் ஆரம்பிச்சது. பட் ஆனா ஒரு பயங்கர ரொமான்டிக்கான ஒரு நைட்டா வந்து அந்த நைட் வந்து மாறிச்சு. அதை பாருங்க. எல்லாருக்கும் வந்து ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ், இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து எங்களுக்காக வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த இது ஹல்தி அண்ட் பேச்சுலர்ஸ் ஃபுல்லாவே வந்து கண்மணி மட்டும் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டா. அதனால வந்து எனக்காகவே அவளுக்கு வந்து ஒரு அப்ளாஸ் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் டக்குன்னு ஆனா இது ஆர்கனைஸ் பண்ணிட்டா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து எதுவுமே பண்ணல, நான் வந்து கொஞ்சம் லைட்டா ஹெல்ப் பண்ணேன். ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் எல்லா கிரெடிட்ஸுமே வந்து கம்பெனிக்கு தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என் லைஃப்க்கு வந்து பயங்கரமா வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் ஆஷா. ஸோ இங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இங்க எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல். எங்க 2 பேருக்குமே எனக்கு நல்லாவே வந்து தெரியும். இங்க இருக்க எல்லாருக்குமே என்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து 7 வருஷம் 8 வருஷம். அண்ட் கண்மணியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து கண்மணி பத்தி நல்லாவே தெரியும். சோ பயங்கர ஒரு பேடான ஃபேஸ் வந்து எனக்கும் இருந்திருக்கு, கண்மணிக்கும் இருந்திருக்கு. பட் ஆனா என் பேட் ஃபேஸ் எல்லாம் லைட்டா அப்படி டக்குன்னு ஒரு ஸ்னாப்ல வந்து இந்த டானோஸ் பண்ற மாதிரி டக்குன்னு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப நான் என்ன சொல்றது தெரியல, ஐ லவ் யூ. ஸோ இது வந்து என்னைக்குமே அப்படியே தான் இருக்கும். அண்ட் இவ்வளோ நாள் பேஷன்ஸோட காத்துட்டு இருந்தது எதுக்காக, இந்த மாதிரி ஒருத்தர் கிடைப்பானது. ஸோ தேங்க்யூ அதுக்கும். அண்ட் எல்லாருமே இன்னைக்கு பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு மேடான நைட்டா வந்து இருக்கணும் கன்ஃபார்மா. ஏன்னா எங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். சோ நீங்க எல்லாரும் இருக்கிறதுனால இது இன்னும் பயங்கர ஸ்பெஷலா இருக்கு. சோ இன்னைக்கு வந்து கோலாகலமா பண்றோம். பண்றோம் வாங்காச்சி என்ஜாய் பண்றோம். அண்ட் எல்லாரும் லவ் யூ. எஸ். அண்ட் இப்பவே வந்து சொல்றேன், அவருக்கு எப்பவுமே லவ் யூ தான் ஃபுல்லாவே. இன்னைக்கு வேற லெவல்ல கலக்குறோம் நம்ம. எஸ், வேர் இஸ் தி பார்ட்டி? இன்னைக்கு அஸ்வதின் கண்மணில பார்ட்டி. வெல்கம் பேக் டு அஸ்வதின் கண்மணி. அப்படி வந்து யோசிச்சது எல்லாமே நம்ம அஸ்வத்தின் கண்மணி மாதிரி அஸ்வத் வந்து எல்லா இடத்துலயுமே என்னை வந்து விட்டு கொடுக்காம இந்த மாதிரி பெருந்தரையா பேசுறது நன்றி. அண்ட் எல்லாருமே ரொம்ப ஜாலியா பண்ணுங்க. அவ்வளவுதான், இந்த மாதிரி ஒரு கேங் வந்து பேசுறத மதிக்காம அதெல்லாம் அம்மா அவாய்ட் பண்ணிட்டு எல்லாரும் ஜாலியா செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான். Are you ready guys? தெரிங்க ஊர்ல வாங்க போலாம் எல்லாரும் வாங்க. பவர் கண்ணால அவ பார்த்ததுனால நான் பட்டுன்னு காலி தான் குடிச்சது ஜோலி. கலரு கண்ணாடி அவ மினுக்கிற பாடி அடி அந்த பல்டி அடி அடிச்சது ஜல்தி. தொட்டு புட்டா புட்டு வெடி தேகம். சோ எண்ணி வச்சா இறங்கி வரும் மேகம். பட்டு புட்டா படுத்த பூனை பாயும். பின்ன ஏசி வச்ச சூட்டு ரூம் உட்கார்ந்தோம். ரங்கம்மா ரங்கம்மா பவர் கண்ணால அவ பார்த்ததுனால நான் பட்டுன்னு காலி தான் முடிஞ்சது ஜோலி. கலரு கண்ணாடி அவ மினுக்கிற பாடி அடி அந்த பல்டி களி அடிச்சது ஜல்தி. கரண்ட் கண்மணி நான் வறண்ட மின்மினி. என் இருண்ட வீட்டுல நீ விளக்கு ஏத்தடி. கரன்சி நோட்டுல உன் பேரக்கு இருக்கிறேன். என் ரேஷன் கார்டுல உன்னை சேர்க்க துடிச்ச அடியாத்தி. அழகான இவ சேட்ட அடங்காதோ. வரலாற புதுசாத்தான் நான் மாத்த மாறாதோ. தொட்டா பெட்டா தொட்டு போகும் மேகம். பேர கேட்டா இறங்கி வர ஏங்கும். சொட்டு சொட்டா சிந்தி வரும் ராகம். அவ அழக கண்டா காவேரியே ஓடும். ரங்கம்மா ரங்கம்மா
ஆக்சுவலி நீங்க யோசிக்கலாம் எல்லா வீடியோவும் லென்த்தா இருக்கு, இந்த வீடியோ மட்டும் ஏன் கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி காட்ட முடிஞ்சு யூ சர்டிபிகேட்ல இருக்கிறத மட்டும்தான் வந்து யூடியூப் சென்சார் இல்லைனாலும் காட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணி காமிச்சிருக்கோம். மற்றது எதையுமே வந்து காட்ட முடியாது. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. ஏன்னா வந்து பேச்சுலர்ஸ் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நான் வந்து அஸ்வத்தை தனியா பேச்சுலர் செலிப்ரேட் பண்ண விடாம நான் வந்து கூட சேர்த்து நாங்க வந்து 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அஸ்வத்? ரொம்ப கேவலமா நினைக்கிறேன். என்னடா பின்ன இல்ல, பேச்சுலர்ஸ்க்கு வந்து யாராவது வந்து அவங்களுடைய பார்ட்னரோட செலிப்ரேட் பண்ணுவாங்களா? ஆமாமா, அங்க ஹேங் ஓவர்லாம் பார்த்திருக்கியா இல்லையா நீங்க? பார்த்தது இல்லைல்ல? சே, இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த படத்தெல்லாம் காமிச்சிட்டு நான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுதான் என் தவறே. ஒரு கோவா போல, ஒரு பேங்காக் போல, எங்கேயுமே போல. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. இதுல வேற வந்து நீ இந்த படமாவது பார்த்திருக்கியா? அந்த இவனுங்கெல்லாம் எங்கேயோ போவானுங்களே கிளம்பி, ரித்திக் ரோஷன் ஹேங் ஓவரே நாங்க பாத்திருக்கோம். அதுல நான் வந்து யோசிச்சு பார்த்துதான் இப்படி பாத்துட்டு இருக்கேன். அந்த படம் பேர் வேற மறந்து தொலைச்சிட்டேன். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெயினோ அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு ஜாலியா இருக்கலாம். ஆனா உடல இங்க இருக்கிற மகாபலிபுரம் தான் நமக்கு கொடுத்து வச்சது. பட் இருந்தாலும் பேச்சுலர்ஸ் ஒரு மாதிரி ஜாலியா வந்து போயிருந்தது. ஃபுல்லா வந்து டான்ஸு, ஃபுல்லா வந்து நல்ல சாப்பாடு, குட் ஃபுட், குட் டான்ஸ், குட் மியூசிக், குட் பீப்புள் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். இதுதான் வந்து எங்களுடைய பேச்சுலர்ஸாக இருந்தது. இது கட் பண்ணி அடுத்து வந்து இந்த பேச்சுலர்ஸ்லேருந்து மீண்டு வரதுக்கே எங்களுக்கு ஒரு வாரம் தேவைப்பட்டிருக்கும். பட் அவ்வளோ டைம் இல்லை ராஜா, இன்னும் 5 நாளில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கில் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் அப்படியே போயிட்டே இருந்தது. அடுத்து அஸ்வத்தின் கண்மணி கல்யாணம். அந்த கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்றத அடுத்த வாரம் வந்து நீங்க பாருங்க. ஸோ அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் வந்து அஸ்வத்தின் கண்மணி கல்யாணத்துல வந்து சந்திக்கிறோம் நாங்க. Until then, this is Ashwat and Kanmani signing off. Subscribe to Ashwat and Kanmani.